இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நைட் க்ரீம் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக வந்து ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் நீங்கள் முகத்தில் வந்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே எவ்வளவு கருமையாக இருந்தாலும் சரி உங்கள் முகம் வந்து நல்ல வெள்ளையாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கருப்பு கருப்பாக வந்து இந்த மங்கு அதுக்கப்புறம் இந்த பருக்கள் வந்த இடமெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இடம் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னத்தில் கொஞ்சம் குழி குழியாக இருக்கும், ஹோல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி முக சுருக்கம், கண்ணு கருவளையம், இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டுனா நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு பீட்ரூட்டை வந்து துருவிக்கோங்க. துருவிட்டு இது நீங்கள் அரைச்சி எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை சாரை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பீட்ரூட்டை வச்சுக்கலாம். ஒரு துளி கூட தண்ணி சேர்க்காமல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை நீங்கள் 1 வீக்குக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு பிழிஞ்சு எடுத்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாறு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த சாறு வந்து கிடச்சிருக்கு. இப்போது இந்த சாரை வந்து நம்ம எடுத்தாச்சு. இது குறைஞ்சபட்சம் ஒரு 2, 3 டீஸ்பூன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வச்சு நம்ம பாருங்கள், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக அந்த பீட்ரூட் ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது பாதாம் ஆயில் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா தேன் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு க்ளோவாக சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டாலும் ட்ரைனஸ்ஸாக வந்து காட்டாது. நம்மளுக்கு ஃபேஸ் நல்லா க்ளோவாக ஸ்கின்னாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி தேன் வந்து சேர்க்குறோம். தேன் வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா கோகனட் ஆயில் ஒரு 2, 3 சொட்டு வந்து விட்டுக்கலாம். அதுவும் ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து பாதாம் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஒரு 2, 3 செட்டு விட்டுக்கலாம். அது வந்து உங்களோட இது தான். நல்லா ஃபஸ்ட்டு வந்து கலந்து விட்டுருவோம். கற்றாழை ஃப்ரெஷ் ஜெல் போடலாமாக்கான்னு கேட்குறீங்க. நிறையா பேர் ஃப்ரெஷ் ஜெல் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன் வருமானு தெரியல. நான் வந்து இந்த ரெடிமேட் ஒயிட் ஜெல் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. பாருங்கள், இது நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம். இப்போது அரிசி மாவு 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அரிசி மாவு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அரிசியை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா அப்படியே ஒரு தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பச்சரிசி மாவு, புழுங்கரிசி மாவு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ரைஸ் மாவு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம திக்காக ரெடி பண்ணணும். இப்போது அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று அடிக்கணமான கொஞ்சம் ஸ்டீல் பாத்திரமாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பேஸ்ட்டை அப்படியே வந்து பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். ரொம்பவுமே எப்படி சொல்கிறது, ரொம்ப சிம்மில் வச்சு இது ரெடி பண்ணணும். இப்போ இதில் நல்லா போட்டுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பசும்பால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு
நல்ல ஒரு க்ரீமி மாதிரி வரும். அது வரைக்கும் வந்து இதை நல்லா டச்சப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வைக்கிறப்போ ஒரு 1 வீக் மட்டும்தான் நீங்கள் பால் சேர்க்கறனால 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா பால் சேர்க்கறனால ஒரு வாசம் வந்துடும். அதனால் கண்டிப்பாக பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா, திக்காகிட்டே வருது பாருங்கள். இப்போ கரெக்டான கண்டிஷன் எடுத்துடலாம். இந்த மாதிரி வரணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க, சூப்பராக பேஸ்ட் ஆயிரும். இந்த பாலுக்காக தான் நம்ம கொஞ்சம் சூடு பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த க்ரீம் அதில் வந்து மாற்றிக்கலாம். செம்மையாக வந்து வெள்ளையாகும் முகம். அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இதில் தேனெல்லாம் சேர்த்துருக்கோம். பத்தாவதுக்கு நம்ம மிக்சிங்காக பச்சை பால் வந்து சேர்த்துருக்கோம். அதுவும் பசும்பால் வந்தால் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் எங்களுக்கு பசும்பால் கிடைக்கலன்னா என்னக்கா பண்ணுறதுன்னு கேட்குறீங்க, ஆவின் பால், பாக்கெட் பால் கிடைக்கிது இல்லையா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சூப்பரான பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியே வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் முகத்தை கழுவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கெடாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், லெமன் சொட்டு வந்து ஒரு 5-6 சொட்டு உள்ளே விட்டிங்கன்னா போதும். இது எதுக்காகனா, நீங்கள் லெமன் சேர்த்துட்டிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சிங் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் டாட்டாக இருக்கு இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் லெமன் சாறு. இப்போ அந்த நம்ம பீட்ரூட்டோடு இதை கலந்து சேர்க்குறப்போ நல்லாவே ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். நல்லா கலந்து விடுங்க. இந்த பீட்ரூட்டில் நம்ம இந்த க்ரீம் வந்து செஞ்சோமா அப்படின்னு டவுட் வரும். அந்த அளவுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுப்பாருங்க. நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா லெமன் போட்டிங்க அப்படின்னா நல்லா அடித்து கலக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமாக கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. டோட்டலாக ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே போதும், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சம் நம்ம முகத்தில் எப்படி அப்ளை பண்ணலான்ட்டு பார்த்துடலாம். மங்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த வந்து முக சுருக்கம், கருவளையம் வந்து போகவே மாட்டேங்குது, எங்களுக்கு முகம் வந்து பிங்க் கலரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல கலர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாட்டிலில் வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணலாம். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நைஸ் பேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், தெரியாது உங்களுக்கு, அந்த போடுறதே வந்து தெரியாது. அந்த க்ளோவாக அந்த இது மட்டும்தான், அந்த பசை பூரா ஸ்கின்னில் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம போட்ட மாதிரியே தெரியாது. இது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு காலையில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. தெரியல பார்த்தீங்களா? விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கரைச்சி நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா நல்ல ஒயிட்னஸ் கொடுக்கும், ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ நான் இதை கையில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ முகத்தில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து எவ்வளோ சுருக்காக இருந்தாலும் சரிங்க, இந்த பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாயை சுற்றி நல்லா கருமையாக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப வயசு கம்மியாக இருக்கும், இந்த நேரெல்லாம் வந்து சுருக்காக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணி நீங்கள் ரெகுலராக வர அப்ளை பண்ணிக்கலாம். கை வைக்காமல் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது நான் அளவாக வந்து எடுத்துகிட்டு மீதியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் அளவாக வந்து ப்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுட்டு 15 நிமிஷம் கரைச்சி கழுவுனீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். இதில் நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால சொல்லவே வேண்டியதில்லை, அந்தளவுக்கு ஒயிட்னஸ் கொடுக்கும். முகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இந்த பீட்ரூட் க்ரீம் வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம அளவாக எடுத்துகிட்டு மீதியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போது கொஞ்சமாக எடுத்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். கையிலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ப்ரஷ் எல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி வச்சுட்டு தேன் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. லெமன் வந்து நீங்கள் ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லெமன் வந்து சேர்த்திங்க அப்படின்னா முகத்தில் அந்த கருமை வந்து நல்லா சூப்பராக எடுத்து கொடுத்துரும். நல்லா அதுக்கப்புறம் இந்த மங்கு அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காகத்தான் லெமன் சேர்க்குறோம். லெமன் வேணான்னு நினைக்கிறவங்க தேன் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு தக்காளி ஜூஸ் இருந்தால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க புளிப்புக்கு. உங்களுக்கு தெரியுதா, அது ஃபேஸில் வந்து போட்டதே கலர் வந்து பாருங்கள் எப்படி மாறுதுன்னு.
செம்மையாக வந்து உங்களுக்கு அந்த செம்மையாக அந்த பிரைட்னஸ் வந்து சூப்பராக கொடுக்கும். தேய்க்கவே தெரியுது உங்களுக்கு. இந்த ஸ்கின்னுக்கும் இதுக்கும் பாருங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம். அதே மாதிரி இதை அப்ளை பண்ணுறப்போ முகத்தில் தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு முகத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்ணு கருவளையம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இந்த மூக்கு சைடெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறப்போ நல்லா மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் தேய்க்கவே உங்கள் முகம் வந்து நல்லா வெள்ளையாகிறத நீங்களே பார்க்கலாம். இது நீங்கள் கழுத்துக்கு குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கழுத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. உங்களுக்கு எப்படி கை வருதோ அந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. வந்து நம்ம கீழேருந்து வந்து பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த உதடெல்லாம் நல்லா கருப்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சி அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கழுவிக்கலாம். முகம் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். ஒரே ட்ரிப்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்டு. அதே மாதிரி எந்த க்ரீமாக இருந்தாலும் சரி, இது நீங்கள் நைட்டும் அப்ளை பண்ணலாம், பகல்லையும் அப்ளை பண்ணலாம். நைட்டு வந்து பண்ண முடியாதவங்க நைட்டு வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா விட்டுருங்க. காலையில் கூட நீங்கள் கழுவிக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 20 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கரமிச்சு முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-12 நிமிஷம் ஆயிடுச்சு. இது என்ன ஆகுது பாருங்கள், அந்த தேனுக்கு வந்து நல்லா க்ளோ ஆகுதுங்க. நல்லாவே தெரியுது உங்களுக்கு. ஃபேஸில் வந்து அந்த க்ரீமே இல்லை, ஆனால் அதோடய சைனிங் வந்து நல்லா ஃபேஸில் சூப்பராக பிடிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இது மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து முகத்தை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்போ 10 நிமிஷம் தாங்க வச்சுருந்துருக்குறேன். நீங்கள் வந்து முகத்தில் அந்த கரும்புள்ளியெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 15-20 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவுங்க. இப்போ நான் முகத்தை கழுவிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு ஃபேஸ் பேக் வந்து போட்டால் அக்கா எங்களுக்கு முகம் வந்து ட்ரை ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ட்ரை ஆகிற முகத்துக்கு இந்த க்ரீம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் அப்ளை பண்ணி இதை எடுத்தாலும் நல்லா வந்து சாஃப்டாக நல்ல ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி, ஆயில் ஸ்கின் வந்து அது வடிஞ்சால் அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிலே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் க்ளோவாக நல்லா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கும். ஒரு துளி ஆயில் இல்லாமல் இப்படி தொட்டிங்கன்னா நல்லா பஞ்ச் மாதிரி இருக்கும் ஃபேஸு. அந்த மாதிரி வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் நல்லா 20 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா முகத்தில் எந்த ஒரு டாட் பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் மட்டும் ரெடி பண்ணி வைங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். வெளியில் வச்சா கூட தாங்காது. ஏன்னா நம்ம அந்த பால் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு வாடை வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக 2 நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி முகத்துக்கு போட்டுங்க. ஃப்ரிட்ஜ் இல்லைக்கா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களே, அவங்க வந்து என்ன பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக வந்து வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து போடணும். 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கூட போட்டுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரெடி பண்ணி போட்டுட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் சாப்பிட்டா நல்லா முகமெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.